கல் உடைக்கக்கூடிய தொழிலாளி ஒருவன் இருந்தான். அவனுக்கு எவ்வளவுதான் உழைத்தாலும் கூட முன்னேற்றமே கிடைக்கவில்லை. இதனால் அவன் ரொம்ப வருத்தப்பட்டான். ஒரு நாள் அவனுக்கு நாம் நினைத்ததெல்லாம் நடந்தால் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்ற எண்ணம் ஏற்பட்டது. அவன் இவ்வாறு நினைத்து கொண்டே இருந்த பொழுது ஒரு குரல் பின்னார்ந்து அவனிடத்தில் சொன்னது, இனிமேல் நீ நினைப்பதெல்லாம் உனக்கு நடக்கும் என்றது. அவன் அந்த குரலை சோதித்து பார்க்க தொடங்கினான். உடனே அவன், நமக்கும் மேலே இருக்கக்கூடிய பெரிய வணிகரை போன்று ஏன் மாறக்கூடாது? அந்த வணிகர் நாம் உடைக்கக்கூடிய கற்களை எல்லாம் விற்று பெரிய பணக்காரராக இருக்கிறார், அவரை போன்று ஏன் மாறக்கூடாது என்று நினைத்தான். நினைத்த மாத்திரத்தில் பெரிய வணிகரானான். அதன் பிறகு அந்த வணிகர் இவன் உடைத்த கற்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு நகரத்துக்கு விற்க போனார். போகின்ற இடத்துல ஒரு அதிகாரி தடுத்து நிறுத்தி கேள்விகளாக கேட்டான். அப்போது அந்த மனிதனுக்கு ஒரு யோசனை பிறந்தது. நாம் ஏன் இந்த அதிகாரியை போன்று மாறக்கூடாது? அதிகாரி எல்லாரிடத்திலும் அதிகாரம் செலுத்துகிறாரே என்று நினைத்தான். நினைத்த மாத்திரே அவன் அதிகாரியாக மாறினான். இப்படி நாட்கள் ஓடின. ஒரு நாள் அந்த அதிகாரி ஒரு மதிய வேளையிலே வெளியூருக்கு சென்று கொண்டிருந்த நேரத்தில் சூரிய ஒளி அவனுடைய முகத்தை பிளக்கக்கூடிய அளவுக்கு கடுமையாக வீசியது. அப்போது அவனுக்குள்ளே நாம் ஏன் இந்த சூரியனை போன்று மாறக்கூடாது என்று நினைத்தான். சூரியனாக மாறினான். சில நாட்கள் சூரியனாக வாழ்க்கை ஓடியது. ஒரு நாள் அந்த சூரியன் மீது மேகம் படர்ந்தது. என்ன இந்த மேகம் நம்மை விட பெரிய ஒரு அதிகாரம் படைத்ததாக இருக்கிறது, நாம் ஏன் இந்த மேகத்தை போன்று மாறக்கூடாது என்று நினைத்தான். மேகமாக மாறினான். மேகமாக சில நாட்கள் சென்று கொண்டிருந்தது. ஒரு நாள் காற்று வந்து அந்த மேகத்தை இழுத்து கொண்டு போனது. அப்படியானால் மேகத்தை விடவும் காற்று பெரிதல்லவா, காற்றை போன்று ஏன் மாறக்கூடாது என்று நினைத்தான். காற்றாக மாறினான். காற்றாக சில நாட்கள் வாழ்க்கை ஓடியது. ஒரு நாள் அந்த காற்று வேகமாக அடித்து கொண்டு போன போது எதிரே இருந்த மழை தடுத்தது. அப்போது அவன் நினைத்தான், இந்த காற்றை விடவும் மழை பெரிதல்லவா, ஏன் மழையாக மாறக்கூடாது என்று மழையாக மாறினான். இப்படியே நாட்கள் ஓடின. ஒரு நாள் ஒரு பெரிய பூகம்பம் வந்தது. இந்த பூகம்பத்தில் மழை சுக்குநூறாக நொறுங்கி போனது. சிறு சிறு கற்களாக மாறின. அந்த வேளையிலே ஒரு கல் உடைக்கக்கூடிய தொழிலாளியாக அங்கு வந்தான். அவன் அந்த கற்களை உடைத்ததை பார்த்துவிட்டு, நாம் ஏன் கல் உடைக்கக்கூடிய தொழிலாளியாக மாறக்கூடாது என்று அவன் நினைத்தான். நினைத்த மாத்திரத்திலே அவன் கல் உடைக்கக்கூடிய தொழிலாளியாக மாறினான்.